அன்பே சிவம் சேனல் அன்பர்களுக்கு என் வணக்கங்கள். இன்று ஒரு புதிய பதிவு. புண்ணியம் செய்கிறதுனால ஏற்படும் நன்மைகள், புண்ணியங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புண்ணியங்கள் செய்கிறதுனால என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? புண்ணியத்தில் பெரிய புண்ணியம் எது தெரியுமா? எல்லோரும் நினைப்பாங்க, கடவுளுக்கு செய்யப்படுகின்ற தொண்டு, சேவை அதுதான் பெரிய புண்ணியம் அப்படின்னு. அது முற்றிலும் தவறு. நீங்கள் கடவுளுக்கு தொண்டு அல்லது சேவை செய்யும் பொழுது கடவுள் அதை ஏற்றுப்பார். அதே தொண்டு சேவை செய்யாமல் இருக்கும் பொழுது கடவுள் ஒன்றும் கோச்சிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிட மாட்டார் இல்லையா? அப்போது கடவுள் அப்படின்ற ஒருவர் எப்பொழுதும் இயங்கி கொண்டே தான் இருப்பார். நாம் தொண்டு செய்கிறோமோ இல்லையோ, பிரபஞ்சத்தில் கடவுளுடைய சக்தி அல்லது அருள் எப்பொழுதும் குறையாமல் நிலைச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். புண்ணியம் அப்படின்றது பிற உயிர்களுக்கு நாம் தீமை எதுவும் செய்யாமல் நல்ல எண்ணங்களோடு செய்கிற நல்ல விஷயங்கள், நல்ல செயல் அல்லது உதவி பெரிய புண்ணிய கணக்கில் சேரும். கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள், அது மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது பிராணிகளாக இருக்கட்டும், செடி கொடி மரங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. பாவக்கணக்கை தீர்க்கத்தான் கடவுள் நம்ம எல்லாரையும் இந்த பூமிக்கு திரும்ப பிறக்க வைக்கிறாரு. அப்போது உயிர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடவுளுடையது தானே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த உயிர்களுக்கு ஏற்படுற கஷ்டத்தை மனிதர்களாக இருக்கிற நம்ம தீர்த்து வைக்கும் பொழுது கடவுளுடைய நேரடி பார்வை நம்ம மேலே விழும். அது மட்டும் இல்லாமல் பெரிய புண்ணியங்களில் அது சேரும். அது மட்டுமின்றி நம்ம வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற கஷ்டம், இனி வரப்போகின்ற கஷ்டம் அப்படி ஏதாவது இருந்தால் அது சுலபமான முறையில் நிவர்த்தியும் ஆகும். கடவுள்கிட்ட மற்ற உயிர்களுக்காக நாம் செய்கின்ற சிறு சிறு பிரார்த்தனைகள் கூட புண்ணிய கணக்கில் சேரும். அது மட்டுமின்றி மற்றவர்களை மனதார தவறாக நினைக்காம இருக்கும்போது கூட புண்ணியங்களில் வந்து சேரும். சுருக்கமாக சொல்லணும்னா, மனம், வாக்கு, செயல் எப்பொழுதும் சுத்தமாகவும் நல்லதாகவும் இருந்தால் நம்ம புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டே போகும். நாம் இறந்த பிறகும் கூட பாவ கணக்கை விட புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளும் குறையும். நீங்கள் ஒரு உயிருக்கு செய்கிற உதவி பிறருக்குன்னு நினைக்காம உங்களுக்கு நீங்களே செய்துக்கிற உதவின்னு நினச்சிக்கோங்க. ஒரு நாள் இந்த உதவி திரும்ப என்கிட்ட வரப்போகுது அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது செய்கின்ற உதவியும் நம்மளுக்கு ரொம்ப பாரமாக தெரியாது. இதைத்தான் தன் கை தனக்கு உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைப்பதற்கு அரிய இந்த மனித பிரிவியில் மட்டும்தான் அதிக புண்ணியங்களை செய்ய முடியும். அதனால் நிறைய புண்ணியங்களை செய்து இறைவனோட அருளோடு வாழ்வோம். அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை அன்பே சிவம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு அழியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.